வசனத்தின்படி தான் வாழணும். இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் அந்த சகோதரிக்கு 4 வருஷம் இல்லாத விடுதலை. அவள் விடுதலை கொடுப்பதற்கு சித்தமானார். ஆகவே சிஎ சபையில் கொண்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்னார். கூட்டிகிட்டு வந்தார், விடுதலையும் கொடுத்தார். விடுதலை வாங்கிட்டு அப்போ எஸ்கேப். முன்னாடி உள்ள புத்தகத்தில் சாட்சி கடிதம் உண்டு, இதுலேயும் இருக்கிறதா? பாருங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரால முடியாத காரியம் ஜீவ ஒளியில முடியும். கையை தட்டு. பெருமைக்கு இல்ல, சாட்சிக்கு சவால் ஒளியம் என்றால் இங்கே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வாழ முடியும். ஜீவ ஒளி என்ன? ஜீவனை கொடுக்கிற ஒளி, ஜீவ வார்த்தைகளை கொடுக்கிற தேவன். நான் இல்லை, நான் பாத்திரம். அவர் தான் எனக்குள்ள இருந்து பேசுகிறார். அதான் அவருக்கு சத்தமே வித்தியாசமாக இருக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அதே தேவனுடைய வார்த்தைகள் இது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எனக்குள்ள பிரவேசித்து பரலோகத்துக்கு போவான். தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்காதவன் அந்தி கிறிஸ்துவாயிருப்பான். நீ என்ன அற்புதம் செய்யலாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேஜில் பார்க்கலாம், புஷ்ஷுன்னு அடிப்பாங்க, 50 ஏரிகள் விழுவாங்க. 50 ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் வேலையை தாங்க, இங்கிருந்து அங்கே போவார், இங்கிருந்து அங்கே வரும், புஷ். உடனே ஃப்ரெண்டில் இருக்கிற 50 பார்த்தா அது யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்களாக இருப்பாங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற சில ட்ரைனேஜ் பிள்ளைங்க நல்லா பார்த்தா தெரியும். ஆனால் பின்னாடி இருக்க ஒருத்தம் விட மாட்டேங்கிறானே. அது ஏன்? இந்த புஷ்ஷு அங்கே போகாதா, இது வரைக்கும் தான் போகுமா? அதை புஷ்ஷை ஒரு கூவை மாற்றி போட்டு பாருங்க, வேற மாதிரி மீனிங்கில் போயிடும். ஏன்னா பரிசுத்தாவிக்கு இதான் வேலை, குசு விடுற வேலையா பரிசுத்தாவி செய்கிறாரு. வார்த்தை விடுதலைன்னு சொன்னா அது உன்னை தொடும். சாவுன்னு சொன்னாலும் அது தொடாம திரும்பாது. ஹல்லேலூயா. இதுதான். அடுத்து சிலர் ஸ்ப்ரே தண்ணி அடிப்பாங்க. சில ஊழியக்காரன் யூடியூப்பில் பாருங்கள், நடந்த சம்பவம் தான் அது. கோயம்புத்தூர் ஊழியக்காரன் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. தண்ணி அடிக்கல, தோட்டத்துக்கு தண்ணிக்கிற மாதிரி குச்சி 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 15 பேர் விழுந்துருவோம். இவன் 16 விழாது 15 பேர். இந்த 15 பேர் யாருன்னு பார்த்தா யூத்து பிள்ளைகளாக இருக்கும், பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. என் பின்னாடி இருக்க விட மாட்டேங்கிறான். ஆவியானவர் கிரியை செய்தா. இப்போ ஸ்டீவன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸ்டீவனுக்கு பேய பிடிச்சா ஸ்டீவன் தான் விளாடும், அவங்க விழக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து விழுந்தா 2 பேருக்கும் பேயா? அப்படின்னா நீ புஷு எனக்கு மேலே அடி, குசு எனக்கு மேலே விட்டு பார்ப்போம், நான் விழுறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். நிற்கிறேன்னா சாயிறேன்னா இது கண்மலை. ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த கிறிஸ்துக்கள் ஏயா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் ஏதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உபவாசம், நான் தான் உபவாச கூட்டத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்ல ஊழியக்காரன், அப்படி தானே? சாப்பிட்டு வாங்க, வேற நிறைய சாப்பிட்டு வாருங்க. நான் சாப்பிடாம நிற்பேன், ஏன்னா பரிசுத்த வேண்டிய பேலன். ஆனாலும் சில வேலை சொல்லுவார், 2 தோசை சாப்பிட்டு நெல்லுப்பா நெல்லுவார். இப்போ 2 தோசை சாப்பிட்டுட்டே நிற்பேன், நான் கீழ்ப்படியணும். அந்த நேரத்தில் நான் சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அந்த கேன்சர் வியாதி வச்சு கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுருவார். அவர் என்ன சொல்கிறாரா, சிக்கனை வச்சு சாப்பிடு. சில வேலை சொல்லுவார், சிக்கனை சமைச்சு வச்சுருப்போம், தோசை வாங்கி சிக்கனை சாப்பிட்டுட்டு மயக்கப்படிடா நிற்பேன். அப்படி தான் நிற்கிறேன் சில நாட்கள் எல்லாம். உபவாசம் மனசு சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டதல்ல. கையை தட்டுங்க, உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆவி சம்பந்தப்பட்டது. ஆவியை ஒடுக்கணும். சரீரத்தை ஒடுக்க தேவன் சொல்லல. மலை பிரசங்கத்தில் கூட சாப்பிட்டு போங்கப்பான்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். நீங்க சாப்பிடாதேன்னு சொன்ன அந்தி கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து பட்னி இருக்க சொல்ல மாட்டாரு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட பசி என்ன சொன்னாரு, என் ஜனங்கள் பசியோடு இருப்பதை சகித்துக் கொள்ள மாட்டேன். நீங்க பசியோடு இருந்தா அவரு கண்ணுல ரத்தம் வரும். அதனால தான் எப்படியாவது உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கடன் வாங்கியாவது சாப்பாடு போட்டு தராரு. அப்படி தானே? எவனா பட்டினி எழுதி சத்துருக்கேன் சொல்லுங்க தமிழ்நாட்டில். ஆனால் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறன்னு செத்துருப்பான். உற்சாகமாக கையை தட்டுங்க. தேவன் கொடுக்கிறவர், பிடிங்கிறவர் அல்ல. அதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா.
ஆகவே வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது தான் பரலோக ராஜ்யம். கற்றுக்கொள்ளாதவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. உற்சவமா கையை தட்டலாம். ஆகவே நீங்களும் மாற வேண்டும். நீங்களும் வசனத்தில் வாழ வேண்டும். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருவசனத்தை அவமதிக்க கூடாது. திருவசனத்தை கேட்கிறவன் அதிலே பலனும் அடைவான். நீதிமொழிகள் 13:13. பலன் ரெண்டையும் அடைவான். அவை தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் எந்த நிலையில இருந்தாலும் அவன் உயர்த்தப்படுவான் என்பதுதான் சத்தியம். இங்க வறுமைக்கு இடமில்லை, பஞ்சத்துக்கு இடமில்லை, தரித்திரத்துக்கு இடமில்லை, கடனுக்கு இடமில்லை. நீ கீழ்ப்படுகிறாயா? இதுதான் கேள்வி. ஒரு ஆம்பளைய ஒரு தாய் பிரசவிக்கிறாள், ஒரு பொம்பளைய தாய் பிரசவிக்கிறாள். பிரசவம் என்பது வலி ஒன்று தானே, ஆணுக்கும் பொண்ணுக்கும். பணக்காரன் அப்படிதான் பிரசவிக்கிறான், இளையும் அப்படிதான் பிரசவிக்கிறான். அவைதான் பரிசுத்தம் பண்றதுக்கு நீ சுத்தமாயிக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே சுத்தமில்லாத தாய்மார்கள், இந்த விதத்தில் சுத்தமில்லாத தாய்மார்கள் உடனே எத்தனை பிள்ளைங்களை கணக்கு போட்டு பத்திருக்கீங்களோ, இல்லை யாருக்கும் தெரியாமல் எத்தனை பேர் அபாரசம் பண்ணீங்களோ, அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் பொருத்தனை சொல்லுவேன், நிறைவேற்றுங்க. உங்களை சுத்தமாகிற பொறுப்பு கர்த்தர் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அதுதான் இந்த மாதிரி ஊழியம் வேற எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும் இருக்கு. உற்சவமா கையை தட்டலாம். அல்லேலூயா. சித்தமுண்டு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு என்று சொல்லி, ஐயா என்று சொல்லி, அல்லேலூயா. அவருக்கு சித்தம் இருக்கு உங்களை சுத்தமாக்க. நீங்கள் சுத்தமாகுவது அவருக்கு விருப்பம். அவர்தான் இன்றைய செய்தி இன்றைக்கு இப்படி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சித்தம் உண்டு, சுத்தமாகு. அவருக்கு பிரியம் இருக்கு, நீ சுத்தமாவதில். ஆனால் சுத்தமாக வேண்டும். ஏன் சொல்றாரு அந்த செய்தியை கேட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் திரும்புவார்கள். அல்லையா, கத்தடத்தில் திரும்புவார்கள், மெய்யாகவே திரும்புவார்கள். ஆனால் சாட்டை அடிதான் கொடுக்கிறாரு, அல்லையா, பட்டை தான் கொடுக்கிறாரு. ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த ஊழியத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்த மாதம் நான் சொல்லுவேன் எவ்வளவு ரூபாய் தசமாக கொடுத்திருக்கீர்கள் நான் சொல்லுவேன், பகிரங்கமாக சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா ஊழியக்காலம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காலம் தசமத்தினுடைய கணக்கை மக்கள் மத்தியில் வைக்கப்பட வேண்டும். அப்போதான் அரசாங்கம் கை வைக்கும். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உண்மை. we are true people. ஃபேக்கா இருக்கக்கூடாது, ட்ரூவா இருக்கணும். உற்சாகமா கையை தட்டுங்க. உண்மை உள்ளவன் தான் என்னுடைய வீட்டில் தங்குவான். நீங்க எல்லாவற்றும் உண்மையா இருங்க. 4 ஏக்கர் சம்பாதிங்கயா, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? 40 பில்டிங் கட்டுக்கா, பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் பரலோகத்துக்கு போவான். பொய் பேசுகிறவன் பரலோகத்தில் கனவுல கூட பார்க்க முடியாது, நரகம்தான் பார்க்க முடியும், கனவுலே வரும். அல்லேலூயா. ஆகவே தேவனை மகிமைப்படுத்துவது வசனம். அல்லேலூயா. இப்பொழுது மல்கியா 3ஆம் அதிகாரம் 3:4 வருகிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்கிறார்னால், இனி வருங்காலங்களில் பூர்வ காலத்தில் கொப்பான காணிக்கைகளும் எனக்கு பிரியமாக இருக்கும். உச்சமா கையை தட்டி வாசிப்போம். அல்லேலூயா. அப்பொழுது பூர்வ நாட்கள், அதாவது இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த காலங்களிலும் அதற்கு முந்தின வருஷங்களில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஒரு சம கையை தட்டுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம் யூதாவின் காணிக்கை. யூதாவின் காணிக்கை. அடுத்து இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு? எருசலேமின் காணிக்கை. அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய காணிக்கை எனக்கு நீ பிரியமாக இருக்கும். எகிப்து புறஜாதி அவங்களுடைய காணிக்கை எனக்கு பிரியமாய் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா தான் அவர் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ இனியுள்ள காலங்களில் அது பிரியமாக இருக்குது. நீ ஆடை கொண்டு வா, நீ மாடை கொண்டு வா. 4 தேங்காய் தந்தவங்க அடுத்து 4 ஆடை கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்போ தான் சீக்கிரம் தோட்டம் வைக்கலாம் இல்லை? என்ன பிரதர்? ஒரு ஆள் 4 ஆடு கொண்டு வந்தால் நம்ம மக்கள் அடுத்து 40 ஆடை கொண்டு வருவாங்க. அப்போ 44 ஆடாச்சுல்ல. நான் ஒரு ஆட்டு பண்ணையை வச்சிருவேன். அப்படி ஆட்டு பண்ணை வச்சா நான் தான் யா மிகப்பெரிய அந்தி கிறிஸ்து. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதான் பொருளாசை. 44 ஆடு. ஆடு வளர்த்தா பால் கறக்கலாம். முஸ்லீம்காரன் வந்தா இறைச்சி விட்டலாம். வாரம் காசு கர்த்தர் கொடுத்தார், உனக்கு நன்றி. புறம்போக்குகளை புரிஞ்சிடுங்க. அந்தி கிறிஸ்துகள் பிடிச்சவன் பண்ண. ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்கிறேன்னா, புறம்போக்குன்னா அந்தி கிறிஸ்துக்கு பிள்ளைகள், பட்டாதாரன்னா பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள். நிலத்திலே 2 வேறுபாடு இருக்கு. அப்போ நீங்கள் புறம்போக்காக இருக்கக்கூடாது, பட்டாவாக இருங்க. இப்போ எனக்கு அதிக காணிக்கை வந்துச்சுன்னா நான் தோட்டம் வைக்கலாமா? ஆடை வச்சு பிழைச்சிக்கலாமா? என்ன செய்யணும்? உங்கள் மத்தியில் இப்போ 44 ஆடு வந்துருவீங்களா? உங்கள் மத்தியில் 44 ஆடையும் ஏலம் போடணும். எவ்வளோ காசு கிடைக்கும்? 10,000 விற்கிற ஆடு நீங்கள் போட்டி போட்டு 20,000 வாங்குவீங்க. இப்போ காணிக்கை டபுள் ஆகுது, இரட்டிப்பான நன்மைகள். ஏன்னா கர்த்தருடைய காணிக்கையை நம்ம வீட்டில் கொண்டு மேய்ச்சா அது இரட்டிப்பான பலன் தரும்னு வேதம். 44 ஆடை ஏலம் போடும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போடுங்க, 10,000 வச்சு போடுங்க ஒரு ஆடை. எப்படி நீங்கள் பெரிய ஆடை தர போகிறதில்ல, குட்டி ஆடை தான் தர போகிறீங்க. ஆடு குட்டி ஆடை தான் தர போகிறீங்க. எவ்வளோ பிரதர்? 4,44,000. அந்தி கிறிஸ்து சொல்லுவான், கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் 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 சோத்திரம். 44,000 ரூபாய்க்கு ஆடை தந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு புண்ணாக்கு நடக்காது உங்களுக்கு. புண்ணாக்கு நிலை தான் தமிழ்நாடு. அது நல்ல தேங்காயில் வர பெஸ்ட்டு. அதனால தப்பாக நினைக்கக்கூடாது. தேங்காயை எண்ணெய் எடுத்துட்டு போட கொத்து புண்ணாக்கு. நீங்கள் கொத்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். புண்ணாக்கா இருக்காதீங்க, கொத்தா இருக்காதீங்க, தேங்காயா இருக்க ஆசைப்படுங்கயான்னு சொல்கிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன செய்யணும்? உண்மையான இயேசு கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும்? எத்தனை பிரதர்? 4,40,000 ரூபா. அப்போ நான் பார்ப்பேன் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு 25 பேர் இருப்பாங்க இல்லையா? சொல்லி காட்டுவோம். இந்த 25 பேரில் எவன் ஏழைன்னு பார்ப்பேன். அதான் இனி செய்ய போகிற ஊழியம். எவன் ஏழை? ஒன்றுமில்லாத எவன் 4,40,000 வாங்கிட்டு நீ போ. உற்சாகமாக கையை தட்டுங்க. இதுதான் கர்த்தருடைய ஊழியம். உற்சாகமாக கையை தட்டலாம். இல்லாதவனுக்கு கொடுக்கிறதா. உங்கள்கிட்ட வாங்கி வலது கேட்டு வாங்கி இடது கேட்டு கொடுக்கிறதா ஊழியம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிறுத்தம், எனக்கு டிவி ஊழியத்துக்கு காசு இல்லைன்னா நான் அதை எடுத்துடுவேன். எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா முதல் படி உகந்ததை தேடு. நீங்கள் தொலைக்காட்சியும் காசு தர மாட்டீங்க. அப்போ நீங்கள் இப்படி வந்தால் நான் அதை விற்று தொலைக்காட்சியை பயன்படுத்தி என் சேட்டலைட் சேனலில் வரப்போகிறது. உற்சாகமாக ஒரு கிளாப்ஸ் அடிங்க. இப்போ சேட்டலைட் தான், பட் அண்டர் கண்ட்ரோல் அனதர் பர்சன்ஸ். அதனால தொலைக்காட்சிக்கு ஊழியத்தை கொடுப்பேன். திருப்பணியில் முதல்ல கொடுப்போம். சரி, அடுத்த வாரம் இப்போ எனக்கு மாதத்துக்கு ஒரு பில்லு தான் கட்டணும் இல்லையா? இப்போ நீங்கள் கொடுத்த காணிக்க தசமம் காணிக்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிடுச்சு. நான் சொல்லுவேன், நீங்கள் 4,44,000 ரூபா தந்த காசை நான் என்ன சேனலுக்கு நான் கட்டி முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் காசு நான் கணக்கு வைக்கணும் உங்களை முன்னாடி. அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு 4 லட்சத்தி கொஞ்சம் கூட்டிடுவோமா குறைக்கலாமா? கூட்டிடுவோம். அப்போ ஒரு 8 லட்சம் ஆகிடுவோமா? நீங்கள் கொடுக்க போகிறீங்களே, அப்போ 8 லட்ச ரூபா வரப்போகுது. 8 லட்ச ரூபா வருது. அப்போ என்ன செய்யணும்? மாதத்துக்கு ஒருக்கி தானே பில்லு கட்டணும். நான் 8 லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது?
எடுத்து வச்சு என்ன பண்ணுறது? பொண்டாட்டி சாரியை கொடுக்க முடியுமா? ஆண்டவர் உறிஞ்சு எடுத்துருவார். இல்லை பிள்ளைகளுக்கு படிக்க வச்ச முடியுமா? தலையிலே அடிச்சிடுவார். அப்போ என்ன செய்யணும்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். முதல்ல சபையில் இருக்கிற ஏழைக்கு. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த மரம் இப்படி வாங்கி இப்படி கொடுத்தாச்சு, அடுத்த வாரம் மறுபடியும் காசு வருது, இப்போ கூட்டிடுவோம், 12 லட்சம் ரூபா வருது. என்ன செய்யணும்? ஊரில் இருக்கிற ஏழைக்கெல்லாம் அதை பிரித்து கொடுத்துடணும். இதாயா ஊழியம், இதுதாயா கிறிஸ்தவ. ஏன் நீங்கள் இதை செய்யலை? எனக்கு செய்ய சக்தி இல்லை, செய்யலை. உங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது. கோடி கோடியாக வாங்கி கூட்டி கூட்டி பெருக்கி 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 லாஸ்டில் புழுத்து புழுத்து நரகத்தில் நிற்பீங்க. நான் பரலோகத்தில் சிங்க கேவியோ.